ஹலோ வணக்கம் அனைவருக்கும். இது உங்கள் சாய்குமார். ஆஸ்பிரண்ட் ஜோன் A to Z வேர் யூ கேன் லேர்ன். நம்மளோட நபார்ட் நாம்ஸ்க்கான பிடிஎஃப் வந்து ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. நம்மளோட டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா சாம்பிள் காப்பி கொடுத்துருக்கோம். வேணுன்றவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் 29 we are ப்ரொவைடிங். ஓகேவா? மெயின்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிடிஎஃப். வெறும் நபார்ட் நாம்ஸ் மட்டும் கிடையாது. நபார்ட் நாம்ஸ் கூடவே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம்ஸ் வந்து அது கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 பேஜஸ் இருக்கும். 100 பேஜஸ் ரொம்ப முக்கியமானது. ஸ்கீம்ஸும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நபார்ட் நாம்ஸும் இம்பார்ட்டண்ட். ஸோ வேணுன்றவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த செஷனில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேக் கல்ச்சர் தான் பார்க்க போகிறோம். லேக் கல்ச்சரை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ கான்செப்ட் அவ்வளோதான். இமேஜஸ் காட்டினா இமேஜஸ் மட்டும் இல்லை. ஸோ லேக் கல்ச்சரை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. லேக் கல்ச்சர் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். லேக் கல்ச்சர் போகிறதுக்கு முன்னால் பேசிக்காக சில இம்பார்ட்டண்ட்டான டெர்மினாலஜிஸ் லேக் இன்செக்டை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ லேக் இன்செக்டோட கிங்டம் வழக்கம் போல் இது ஒரு அனிமேலியா. கிங்டம் வந்து அனிமேலியா. பைலம் வந்து ஆர்த்ரோபோடா. பைலம்க்கு அடுத்தது கிளாஸ். கிங்டம், பைலம், கிளாஸ் என்னது? இன்செக்டா. கிளாஸ் இன்செக்டா. அடுத்தது கிளாஸுக்கு அடுத்தது என்னது? ஆர்டர். ஆர்டர் வந்து ஹெமிப்திரா. ஃபேமிலி வந்து கெர்ரிடே. இதுக்கு சயின்டிஃபிக் நேம்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட். வந்து சயின்டிஃபிக் நேம்ஸு லேக் இன்செக்டோட சயின்டிஃபிக் நேம்ஸு ஒரு முக்கியமான சயின்டிஃபிக் நேம்ஸ் எல்லாம் நாம் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டக்காடியா லக்கா சயின்டிஃபிக் நேம். ரெண்டாவது டக்காடியா கைனென்சிஸ். டக்காடியா லக்கா, டக்காடியா கைனென்சிஸ். அடுத்தது கெர்ரியா டக்கார்டியா. இது ஒரு யூனிவால்டைன் ஸ்பீசிஸு. கெர்ரியா லக்கா இது ஒரு பைவால்டைன். இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெர்ரியா லக்கா தான். இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது ஒரு 90% எது தான்? கெர்ரியா லக்கா தான். வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பீசிஸ். இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏன்னா கெர்ரியா லக்கா தான் இம்பார்ட்டன்ட். இது ஒரு யூனிவால்டைனா, பல்வால்டைனா, ட்ரைவால்டைனான்னு கேட்பாங்க. இது ஒரு பைவால்டைன். அடுத்தது கெர்ரியா ஷர்தான்றது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைவோல்டைன். இது ஒரு ட்ரைவோல்டைன். கெர்ரியா ஷர்தான்றது பார்த்தீங்கன்னா ட்ரைவோல்டைன். வேகமாக போகிறதா நினைக்க வேணாம். இதை வந்து நோட்ஸாக எடுத்து வச்சு நீங்கள் படிக்கணும். லேக் கல்ச்சர் அப்படின்றதுக்கான இன்ட்ரொடக்ஷன் இவ்வளோ தான். பார்த்திங்கன்னா அதனுடைய இன்செக்ட் ஆர்டர் என்ன அப்படின்னா அனிமாலியா, ஆர்த்ரோபோடா, இன்செக்டா, ஹெமிப்திரா, கெர்ரிடே ஃபேமிலி. இம்பார்ட்டண்ட்டான சயின்டிஃபிக் நேம்ஸ், அதாவது இந்த லேக் இன்செக்டுங்களுடைய சயின்டிஃபிக் நேம் தான் இதெல்லாம் பார்த்துருக்கோம். டக்காடியா லக்கா, டக்காடியா கைனென்சிஸ், கெர்ரியா டக்காடியா, கெர்ரியா லக்கா, கெர்ரியா ஷர்தா. கெர்ரியா டக்காடியான்றது பார்த்தீங்கன்னா யூனிவால்டைன், கெர்ரியா லக்கான்றது பைவால்டைன், கெர்ரியா ஷர்தான்றது ட்ரைவால்டைன். அதிகமாக இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீசிஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெர்ரியா லக்கா. சார் லேக் கல்ச்சர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெசின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்செக்ட். ரெசின் ப்ரொடியூசிங் இன்செக்ட். ஓகேவா? இந்த ரெசின்ஸை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் தயாரிக்கலாம். ரெசின் வந்து நிறைய விஷயங்கள் தயாரிக்கலாம். ஃபார் த எக்ஸாம்பிள் வளையல் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க, கிராம்ஃபோன். இந்த மாதிரி ரெசினோட யூசேஜ் அதிகமாக இருக்குது. இந்த உலகத்திலேயே நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய
ரெசின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் ரெசின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேக் இன்செக்டில் இருந்து மட்டும்தான் நேச்சுரல் ரெசின் இது வரைக்குமே எடுக்கிறாங்க. ஓகேவா? லேக் கல்ச்சர் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். சரியா? எப்படி எபிகல்ச்சர் முக்கியமோ, எப்படி வந்து செரிகல்ச்சர் முக்கியமோ, லேக் கல்ச்சர் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். சின்ன டாபிக் தான், பட் இந்த சயின்டிஃபிக் நேம்ஸு, இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ் இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. லேக் கல்ச்சர். சரியா? ஃபாதர் ஆஃப் லேக் கல்ச்சர் யாருன்னு கேட்பாங்க. ஃபாதர் ஆஃப் லேக் கல்ச்சர், இங்கே எல்லாமே டக்காடியான்னு படித்தோம் இல்லையா? அவர் பேர் வந்து டக்கார்டு. அவர் பேர் வந்து டக்கார்டு. 1709 ரேஞ்சில் பார்த்திங்கன்னா இவர் ஃபஸ்ட்டு லேக் இன்செக்டை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறார். ஓகேவா? அவ்வளோதான். யாருக்காவது லேக் இன்செக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியலனா வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். வீடியோவில் போட்டு பார்த்துட்டு எப்படி கல்டிவேட் பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு கூட நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ இமேஜினேஷனுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி கல்டிவேட் பண்ணுறாங்க இந்த விஷயங்கள்லாம். ஸோ அதனுடைய கிளாசிஃபிகேஷன் பார்த்தாச்சு, சயின்டிஃபிக் நேம்ஸ், முக்கியமான சயின்டிஃபிக் நேம்ஸு பார்த்தாச்சு. கூடவே இன்னும் ஒரு சயின்டிஃபிக் நேம் எழுதிக்கோங்க. லாசிஃபர் லக்கா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா லேக் இன்செக்டினுடைய சயின்டிஃபிக் நேம்ஸு. இது எல்லாமே லேக் இன்செக்டினுடைய சயின்டிஃபிக் நேம்ஸு. ரைட். ஃபாதர் ஆஃப் லேக் கல்ச்சர் யார்? டக்கார்டு. ஓகேவா? ரைட். சரி, இந்த லேக் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லேக் இன்செக்ட் இருக்குல்ல, லேக் இன்செக்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது ஒரு எக்டோ பேரசைட் அப்படின்னா ஃபுல்லி டிபெண்டன்ஸ் ஆன் த ஹோஸ்ட். என்ன பண்ணோம்? அது தனக்கு தேவையான உணவை தன்னாலே தயாரிச்சிக்க முடியாது. அது வந்து அடுத்த உயிரினத்தை வந்து சார்ந்து இருக்கும். ஸோ எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ட்ரீஸை வந்து சார்ந்து இருக்கும். அது என்னென்ன ட்ரீஸ் அப்படின்றத நெக்ஸ்ட்டு கொடுக்கும். சில ட்ரீஸை வந்து சார்ந்து இருக்கும். ஃபார் த எக்ஸாம்பிள் குஸ்மி, ரஞ்சினி, இந்த மாதிரியான கிராப்ஸ், அக்கேஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரஞ்சினி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சார்ந்து இருக்கும். ஸோ இது ஒரு எக்டோ பேரசைட்டு. இதனுடைய மவுத் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியர்சிங் அண்டு சக்கிங் டைப் ஆஃப் மவுத் பார்ட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்செக்ட், இந்த எண்டமாலஜி படிச்சிருக்கணும். எண்டமாலஜி படிச்சுட்டு நீங்கள் ஃபாரஸ்ட்ரி படிச்சிருக்கணும். இதெல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியும். சில சயின்டிஃபிக் நேம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கும். நம்ம ஆல்ரெடி ஃபாரஸ்ட்ரிக்கான பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம், அக்ரானமிக்கான பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம், ஃபிஷரிஸ் போட்டிருக்கோம். ஸோ வாட்ச் பண்ணாதவங்க வாட்ச் பண்ணிவிடுங்க. அதில் இருக்கக்கூடிய நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க. சில பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இந்த எல்லா பிடிஎஃப்புமே பார்த்திங்கன்னா ஆஃப்டர் கிளாஸு பிபிடியாக இருந்திருந்தால் நான் வந்து டெலிகிராம் சேனலில் அந்த பிபிடியை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அதை யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி எழுதி காட்டியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் தான் எடுத்துருக்கணும். ஏன்னா வந்து அதுக்கு என்னால் பிடிஎஃப் ரெடி பண்ணி கொடுக்க முடியல. ஸோ நோட்ஸ் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். இந்த மாதிரியான எழுதுறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நோட்ஸ் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நிறைய இன்ஸ்டியூட்ஸ் பார்த்திங்கன்னா இது கிராஷ் கோர்ஸுன்ற பேரில் கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதிலெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல், கிராஷ் கோர்ஸுன்றது பார்த்திங்கன்னா டைம் கன்சியூமிங். நீங்கள் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைமில் எடுக்கிறாங்க. லாஸ்ட் டைமில் எடுக்கிறது நீங்கள் ரிவிஷன் அடிக்க வேண்டிய டைமு. பட் அவங்க வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. கிளாஸ் கண்டக்ட் போது நீங்கள் என்ன பண்ணணும்? அதை படிக்கணும், மறுபடியும் அது நோட்ஸ் எடுக்கணும், ரிவிஷன் அடிக்கணும். அப்படின்னா அது வந்து எப்படி வந்து வயபிளாக இருக்குன்னு தெரியல. பட் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ லேக் இன்செக்ட், எக்டோ பேரசைட், அப்புறம் பியர்சிங் அண்ட் சக்கிங் மவுத் பார்ட்டு இருக்கும். சரியா? சரி, இம்பார்ட்டண்ட்டான ட்ரீஸ் வந்து ஒரு சில ட்ரீஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து குசும். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்ரீ. இன்செக்ட்டுக்கான இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது குசும் ட்ரீஸ் தான். குசும்கான சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லக்கீரா ட்ரைஜுகா. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் சயின்டிஃபிக் நேமு, அதனுடைய ஃபீடு. சயின்டிஃபிக் நேமு, ஃபீடு, இது ரெண்டு தான் முக்கியம். அப்புறம் லேக், என்ன டைப் ஆம் லேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லக்கீரா ஒலியோசா, ஸ்லக்கீரா ட்ரைஜுகா, குசும் ட்ரீ. ஓகேவா?
ஸ்லக்கீரா ட்ரைஜுகா, ஸ்லக்கீரா ஒலியோசா. ரெண்டாவது தக்கு. தக்குக்கு இன்னொரு பேர் இருக்குது, பலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பலாஸ். நம்ம ஆல்ரெடி இதை வந்து ஃபாரஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் இந்த நேமு. பியூட்டியா ஃப்ரெண்டோசா. பியூட்டியா ஃப்ரெண்டோசா அல்லது பியூட்டியா மோனோஸ்பெர்மா அப்படின்னு சொல்லுவோம். மோனோஸ்பெர்மா டக் அல்லது பலாஸ். இந்த மரத்தில் எல்லாமே இந்த லேக் இன்செக்ட் வந்து ஃபீடு பண்ணும். ஓகேவா. பெர்ரு நம்மளுக்கு தெரியும், ஜைசிஃபஸ் மௌரிட்டியானா அல்லது ஜைசிஃபஸ் ஜுஜூபா அப்படின்னு சொல்லுவோம். பெர்ரி ட்ரீ. அடுத்தது பாபுல்னு ஒரு ட்ரீ இருக்குது. அது வந்து அக்கேஷியா நிலோட்டிகா அப்படின்னு சொல்லுவோம். நிலோட்டிகா அல்லது அக்கேஷியா அரேபிகா. அக்கேஷியா நிலோட்டிகா அல்லது அக்கேஷியா அரேபிகா அப்படின்னு சொல்லுவோம். காயர், இது பேர் தான் ரஞ்சீனி அப்படின்னு சொல்லுவாங்க. ரஞ்சீனி. காயர் ட்ரீக்கு பேர் என்னது, சயின்டிஃபிக் நேம் என்னது, அக்கேஷியா கேட்சு. ஃபைனலி அர்ஹர், தூர், பிஜியான் பி, கஜானஸ் அல்லது கஜானஸ் இண்டிகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபீட் ஃபார் இன்செக்ட். குசும், தக், பெர், பாபுல், காயர், அர்ஹர். எப்படி கொஷின் கேட்கலாம் அப்படின்னா, இன்செக்ட் அதாவது லேக் இன்செக்ட் ஃபீட்ஸ் ஆன் குசும், தக்கு, போத் ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்துட்டு நீம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன போட்டிருக்கணும், ஏ அண்ட் பின்னு போட்டிருக்கணும். சரியா. ஓகே. குசும் ஸ்லக்கீரா ட்ரைஜுகா, இங்கே ட்ரக்கீரான்னு போட்டிருக்குன்னா ட்ரைஜுகா போட்டுக்கோங்க. ஸ்லக்கீரா ஒலியோசா, பியூட்டியா ஃப்ரெண்டோசா, பியூட்டியா மோனோஸ்பெர்மா, ஜைசிபஸ் மௌரிட்டியானா, ஜைசிபஸ் ஜுஜூபா, அக்கேஷியா நிலோட்டிகா, அக்கேஷியா அரேபிகா, அக்கேஷியா கேட்சு. இது வந்து ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி போட்டிருக்கனால ரொம்ப வேகமாக எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க. கான்செப்ட் ஒன்றும் பெருசாக இதில் இல்லை. ஓகேவா. லேக் இன்செக்ட்டு ஒரு வீடியோ பாருங்கள், அப்போது வந்து உங்களுக்கு கான்செப்ட் புரியும். எப்படி வந்து அதை கல்டிவேட் பண்ணுறாங்கன்றது இமேஜினேஷன் கிடைக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வீடியோ பாருங்கள். நாம் சொல்கிறத வச்சு அதுக்கும் இதுக்கும் மேட்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ அதனுடைய லைஃப் சைக்கிள் பார்த்துருவோம். இங்கே தான் கான்செப்ட். அது எப்படி, அதாவது லேக் இன்செக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பேன் மாதிரி இருக்கும். லேக்குன்றது ஒரு பேன் மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்படி இது வந்து ஒரு பிரான்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பிரான்ச் இருக்குது, அது மேலே இந்த இன்செக்ட் கொண்டு போய் விட்டீங்க அப்படின்னா அந்த இன்செக்ட் என்ன பண்ணுன்னா, அந்த பிரான்ச்சில் இருக்கக்கூடிய ப்ளோயம் இருக்கு இல்லையா, அந்த பிரான்ச்சில் வந்து ப்ளோயம் இருக்கும். அந்த ப்ளோயமில் இருந்து தனக்கு தேவையான உணவை சக் பண்ணிக்கும். என்ன பண்ணும், ஃபுட்டை வந்து அந்த மவுத் பார்ட்டை யூஸ் பண்ணி சக் பண்ணுக்கும். அந்த ஃபுட்டை வந்து சக் பண்ணிக்கும். சக் பண்ணிட்டு பின்னால் மோல்ட்டிங் நடக்கும். இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆகும், மோல்ட்டிங் நடக்கும். ஆஃப்டர் மோல்ட்டிங் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா, ரெசின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த இன்செக்ட்லேருந்து ரெசின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெசின் ப்ரொடியூஸ் ஆகும்போது இந்த ரெசின் வந்து ஏர் படும்போது என்ன ஆகும்னா கெட்டி ஆகும், ஹார்டன். ஏர் படும்போது என்ன ஆகும், இந்த ரெசின் வந்து ஹார்டன் ஆகும். சரி, ரெசின் ஹார்டன் ஆகிட்டு பின்னால் என்ன ஆகும் அப்படின்னா, இன்செக்ட் வந்து மெச்சூரிட்டி ஆகும், அடல்ட் ஆகிடும். மேலு ஃபீமேல்னு அடல்ட் ஆகிடும். ஓகேவா. ஸோ இதுதான் பேசிக்காக நடக்கக்கூடிய சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஸோ இப்படி தான் ஒரு லேக்கு தனக்கு தேவையான தன்னால் வந்து ரெசின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சரியா. சைக்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹெமிப்தீரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெமிப்தீரா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து கம்ப்ளீட் மெட்டமார்ஃபசிஸ் கீழே வரும். கரெக்டாக, கம்ப்ளீட் மெட்டமார்ஃபசிஸ் கீழே வரும். அப்படின்னா கம்ப்ளீட் மெட்டமார்ஃபசிஸ் என்னது, எக்கு, லார்வா, பியூப்பா, அடல்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய
4 ஸ்டேஜுமே நடக்கும். ஓகேவா? எக், லார்வா, பீப்பா, அடல்ட். இதை வந்து ஹோலோ மெட்டபோலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோலோ மெட்டபோலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 ஸ்டேஜுமே இருக்கும். ஒரு சில இன்செக்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு ஸ்டேஜ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்குக்கு அடுத்து டைரெக்டாக வந்து எக்கு, லார்வா, அடல்ட்டு இப்படி 3 மட்டும்தான் நடக்குது அப்படின்னா அது அது வந்து இன்கம்ப்ளீட் மெட்டமார்ஃபசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹோலோ மெட்டபோலஸ் அல்லது கம்ப்ளீட் மெட்டமார்ஃபசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த இன்செக்டில் இதெல்லாம் நடக்கிறதுனால இது 4 ஸ்டேஜுமே இருக்கிறதுனால கம்ப்ளீட் மெட்டமார்ஃபசிஸ். ஃபஸ்ட்டு எப்படி வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்குது அப்படின்னு பார்க்கணும். சரியா? ஒரு இன்செக்ட் என்ன பண்ணும், இன்செக்டில் ஃபீமேல் என்ன இருக்கும், எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேலில் வந்து விங் இருக்காது. எப்பயுமே அடல்ட் ஃபீமேலில் விங் இருக்காது. இதில் இந்த லேக்கில் அடல்ட் ஃபீமேலில் விங் இருக்காது. லேக்கு தான் பார்த்தோன்னா லேக் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான அந்த எக்ஸை யார் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஃபீமேல் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூண்டு கட்டி இருக்கும். என்க்ரஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிரான்ச்சஸில் கூடு மாதிரி கட்டியிருக்கும். அது என்க்ரஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே தான் வந்து என்க்ரஸ்டேஷன் இந்த ஃபீமேல் வந்து ரிசைட் பண்ணிகிட்ருக்கோம். மேல் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா அப்படியே வாக் பண்ணிட்டு போய் ஃபீமேலில் வந்து மேட் பண்ணும். அப்படி மேட் பண்ணும்பொழுது ஒவ்வொரு இது வந்து ஃபெர்டிலைசேஷன். ஓகேவா? மேட்டிங் முடிஞ்சு ஒரு 6 வீக் கழித்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீமேலும் மேட்டிங் முடிஞ்ச உடனே இந்த மேல் இறந்துடும். மேட்டிங் முடிஞ்ச உடனே என்ன ஆகிடும், மேல் இறந்துடும். ஆஃப்டர் மேட்டிங் மேல் டைஸ். ஓகேவா? ஃபீமேல் என்ன பண்ணும், ஒவ்வொரு ஃபீமேலும் 200 to 500 எக்ஸு ப்ரொடியூஸ் பண்ணி எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த இன்க்ரஸ்டேஷன் சொன்னோம் இல்லையா, என்க்ரஸ்டேஷன், அந்த க்ரஸ்டேஷனுக்கு உள்ளேயே அந்த எக்ஸை லே பண்ணி வைக்கும். என்க்ரஸ்டேஷன் இன்சைடு த என்க்ரஸ்டேஷன். அந்த என்க்ரஸ்டேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய எக்கு ஆஃப்டர் 6 வீக் என்ன ஆகும்னா ஹேட்சிங் நடக்கும். ஆஃப்டர் 6 வீக் வந்து ஹேட்சிங் நடக்கும். ஹேட்சிங் நடந்ததுனால அதுக்குள்ளே இருந்து வரக்கூடிய அந்த இன்செக்ட்ஸ் இருக்கு இல்லையா, லேக் இன்செக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். அது பேர் ஸ்வாமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்வாமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஸ்வாமிங் வந்து எபிகல்ச்சர்லையும் பார்ப்போம். ஸ்வாமிங்னா என்னது, நேச்சுரலாக நடக்கக்கூடியது. ஸ்வாமிங் அப்படின்னா நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு காலனியிலேருந்து இன்னொரு காலனிக்கு பிரிஞ்சு போகிறதுக்கு பேர் ஸ்வாமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பேர் ஸ்வாமிங்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் புதுசாக உருவான இந்த லேக் இன்செக்ட் வந்து அந்த செடியில் வேறு வேறு பாகங்களுக்கு வந்து நகர்ந்து போகும். அது பேர் ஸ்வாமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அவ்வளோதான். ஒரு முக்கியமான கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லேக் இன்செக்டில் எத்தனை முறை மோல்ட்டிங் நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க. லேக் இன்செக்டில் 3 டைம் வந்து மோல்ட்டிங் நடக்கும். 3 டைம் வந்து மோல்ட்டிங் நடக்கும். சரியா? கான்செப்ட் இவ்வளோ தான். அழகாக வந்து ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க. நம்ம எப்படி இந்த கோடு போட்டு எழுதணுமோ அதே மாதிரி கோடு போட்டு எழுதிக்கோங்க. சரியா? சரி, ரைட். ஆஃப்டர் மேட்டிங் என்ன ஆகிடும், மேலு இறந்துடும் சொன்னேன். இப்போ அடல்ட் எப்படி இருக்கும், அடல்ட் மேல் எப்படி இருக்கும், ஃபீமேல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். அடல்ட் மேல், அடல்ட்டு ஃபீமேல். அடல்ட் ஃபீமேல் இருக்கு இல்லையா, அதுக்கு எந்த ஒரு லெக்கும் இருக்காது. நோ லெக்ஸ் நோ விங்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறாங்க. ஓகேவா? அடல்ட் மேலில் பார்த்தீங்கன்னா விங்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். பட்டு விங்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், நோ மவுத் பார்ட். மேலில் வந்து நோ மவுத் பார்ட், எஸ் விங்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. எஸ் விங்ஸ். நோட்ஸ்ன்றது நாம் எடுக்கிறத பொறுத்து தான். சரியா? சிம்பிளாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி எடுத்து வச்சோம் அப்படின்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. நம்ம புக்லேயே வந்து ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு டாப் கார்னர்லையோ பாட்டம் கார்னர்லையோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா நோட்ஸை மிகச்சிறியதாக எடுத்து வச்சுருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணும்பொழுது ரொம்ப சீக்கிரமாக ரிவிஷன் பண்ண முடியும். அந்த முழு
பக்கத்தையும் நீங்கள் வந்து படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், புக்கை க்ரியேட் பண்ணணும். நீங்களே வந்து புக்கை க்ரியேட் பண்ணணும். அப்போ ஈஸியாக வந்து ரிவிஷன் பண்ண முடியும். நோட்டில் எடுக்கிறத விட எதில் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக்லேயே நோட்ஸ் எடுக்கிறது பெட்டர். ஏன் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு டைமும் புக் எடுத்து படிக்கும் பொழுது வேறு ஒரு நோட்டை தேடி போய் எடுக்கிறது வந்து ரிஸ்கி. எடுக்க மாட்டோம் மோஸ்ட்லி. என்ன பண்ணுவோன்னா, அந்த புக்கில் இருக்கிறத மட்டும்தான் படிப்போம். ஸோ அதே புக்கில் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிங்க அப்படின்னா, நீங்கள் படிக்கும்போது அதையும் சேர்த்து படிச்சிருப்பீங்க. ஸோ புக்கிலே நோட்ஸ் எடுக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷன். மேலு ஃபீமேலு, அடல்ட் மேலு இப்படி இருக்கும், அடல்ட் ஃபீமேல் இப்படி இருக்கும். சரியா? இதுதான் லைஃப் சைக்கிள். இப்பயும் சொல்கிறேன், இமேஜினேஷன் கிடைக்கல அப்படின்னா வீடியோஸ் பார்த்துட்டு வந்து படிங்க. சரியா? ரைட். இது வரைக்கும் தான் பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் லேக்கு. லேக்கு கல்டிவேஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. 2 ஸ்பீசிஸ். எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரீஸ் எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஸ்மி. ஒன்று வந்து குஸ்மி, அனதர் ஒன் இஸ் ரஞ்சீனி. ரஞ்சீனி அப்படின்னு சொல்லுவாங்க. குஸ்மி, அனதர் ஒன் இஸ் ரஞ்சீனி. குஸ்மின்னா என்ன சொன்னேன்? குஸ்மின்றது தான் ஸ்லக்கீரா ட்ரைஜுகா அல்லது ஸ்லக்கீரா ஒலியோசா அல்லது ஸ்லக்கீரா ஒலியோசா. சரியா? ரஞ்சீனி அப்படின்னா என்ன சொன்னேன்? அக்கேசியா கேட்சு. அக்கேசியா கேட்சு. காயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கேசியா கேட்சு அல்லது காயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கேசியா கேட்சு, காயர். இந்த குஸ்மியில், இந்த குஸ்மி ட்ரீ இருக்கு இல்லையா, அதில் 2 இம்பார்ட்டண்ட்டான சீசன்ஸ் இருக்குது. அந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, க்ரோ பண்ணணும். பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகானி. அகானி. 2வது சீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜித்வி. இந்த அகானி எந்த மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான்வரி டு பிப்ரவரி. இந்த டைமில் நாம் என்ன பண்ணணும்னா, கல்டிவேட் பண்ணணும். ஜான்வரி பிப்ரவரியில் கல்டிவேட் பண்ணி ஜூன் ஜூலையில் ஹார்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஜூன் ஜூலை இந்த 2 சீசன் தான் ரொம்ப முக்கியமானது. குஸ்மிக்கு அகானி, ஜித்வி இந்த பீரியடில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. சரியா? இது வந்து குஸ்மி லேக்க பொறுத்தது. இது வந்து குஸ்மிக்கு. அடுத்தது ரஞ்சினிக்கு வரேன். ரஞ்சினி கீழே வந்து அழகாக எழுதிக்காங்க. ரஞ்சினியில் 2 சீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பைசாக்கி. பைசாக்கினா மே டு ஜூன். ரெண்டாவது டக்குன்னு இருக்குது பைசாகி. அடுத்தது வந்து கார்த்திகை. கார்த்திகை அப்படின்னு பார்த்தோன்னா அக்டோபர் நவம்பர் மந்த். இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ட்ரீ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஸ்மி. குஸ்மியில் இருந்து மட்டும்தான் பார்த்திங்கன்னா அதிக அளவில் ரெசின் எடுக்கிறாங்க. இன்க்ரீஸ்டு இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் வேல்யூவும் அதிகமாக இருக்கக்கூடியது எதுக்கு தான்? குஸ்மிக்கு தான். மார்க்கெட் வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடியது குஸ்மியிலிருந்து எடுக்கக்கூடிய லேக்குக்கு தான் மார்க்கெட் வேல்யூ அதிகம். டிமாண்டும் அதுக்கு தான் அதிகம். சரியா? இம்பார்ட்டண்ட்டானது. முடிஞ்சதா? சரி, ரைட். அப்படியே இன்னொரு பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. Optimum temperature for a growth of the lac insect is 24 to 30 degree Celsius. ஃபீமேலோட சைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேலோட சைஸு கிட்டத்தட்ட 4லேருந்து 5 mm சைஸ் இருக்கும். ஃபீமேலோட சைஸு 4லேருந்து 5 mm சைஸ் இருக்கும். 2ஆக பிரிக்கலாம். ஒரு இன்செக்டை வந்து 2ஆக பிரிக்கலாம். அடல்ட்டு, லார்வா. சரியா? லார்வாவில் ஃபீமேல் இஸ் கிரேட்டர் தேன் மேல். அடல்ட்டில் மேல் இஸ் கிரேட்டர் தேன் ஃபீமேல். அழகாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? சைஸு இதெல்லாம் ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கணும். ரிவிஷன்னா இப்படி தான் பண்ணணும். ஓகேவா? இப்படி நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒரு முறை பாருங்கள். பார்த்துட்டு நோட்ஸ் ஒரு முறை பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே கிளாரிஃபிகேஷன் ஆகிடும். ஓகேவா? ரைட்.
முடிஞ்சதா? வேறு என்ன இருக்குது இதில்? இம்பார்ட்டண்ட்டான கிராப் நேம் சொல்லியாச்சு, சைக்கிள் சொல்லியாச்சு. ஓகே, இன்னொரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேச்சுரல் ரெசின் அண்ட் கம்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேச்சுரல் ரெசின்ஸ் அண்ட் கம்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஞ்சி ஜார்க்கண்ட். ராஞ்சி ஜார்க்கண்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் நேச்சுரல் ரெசின் அண்ட் கம்ஸ் இருக்குது. இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட்டு, இப்போது ஒரு ஃபீமேல் இருக்கு இல்லையா, ஃபீமேலு எல்லோ கலரில் ஃபீமேலை பார்க்கும்போது எல்லோ கலரில் டாட்ஸ் இருந்ததுன்னா, அந்த ஃபீமேல் இருக்கிற இடத்துல எல்லோ கலர் டாட்ஸ் இருந்தது அப்படின்னா ஃபீமேல் ஸ்ட்ரிங்கிங் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஃபீமேல் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஃபீமேல் ஸ்ட்ரிங்கிங். அதுவே ஆரஞ்சு கலரில் இருக்குது அப்படின்னா எக்ஸ் வந்து ஹேட்சிங் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். எக்ஸு கோயிங் டு ஹேட்ச் அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்லோ கலரில் இருந்தால் ஃபீமேல் ஷ்ரிங்கிங் ஆகுதுன்னு அர்த்தம். ஆரஞ்சு கலரில் இருந்தால் எக் வந்து ஹேட்ச் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி, லேக் இருக்கு இல்லையா, லேக்லேருந்து ரெசின் வருது. இந்த ரெசினில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் என்னென்ன, அதனுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். வாட்டர் கிட்டத்தட்ட 2-3% வாட்டர் இருக்கும். அடுத்தது டை, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டை எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும்? 2-10% டை இருக்கும். மூணாவது வேக்ஸ் வந்து 5-6% வேக்ஸ் இருக்கும். நாலாவது மினரல்ஸ் 3-7% மினரல்ஸ் இருக்கும். அஞ்சாவது ஆல்புமின் 5-10% ஆல்புமின் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலாக ரெசின் 68-90% வந்து ரெசின் இருக்கும். இதில் இந்த ரெசினில் வாட்டர் 2-3%, டை 2-10%, வேக்ஸ் 5-6%, மினரல் 3-7%, ஆல்புமின் 5-10%, ரெசின் 68-90%. ஓகேவா? ரைட். அடுத்தது லேக்னுடைய டைப்ஸு, லேக்னுடைய ஃபார்ம்ஸு. அப்போது லேக்லேருந்து ரெசின் எடுக்கிறோம் இல்லையா, ரெசின் எடுக்கும் பொழுது அதுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு பேர் வைப்பாங்க. அந்த பெயர் என்னென்ன அப்படின்றத தான் இதில் பார்க்க போகிறோம். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஓகேவா? லேக்னுடைய ஃபார்ம்ஸ். ஸ்வாமிங், பிஃபோர் ஸ்வாமிங்கில் நம்ம வந்து ரெசின் எடுத்துட்டோம் அப்படின்னா ரெசின் ஸ்கிராப் பண்ணுறோம். ரெசின் ஸ்கிராப்டு பிஃபோர் ஸ்வாமிங் அப்படின்னா அது அரி லேக் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அது பேர் என்னது? அரி லேக். ஒன்றும் கிடையாது. நம்ம ரெசின் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஃபீமேல் வந்து ரெசினை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு பின்னால் என்ன ஆகும், ரெசின் வந்து அந்த செடியில் படிஞ்சிருக்கும். அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. தனியாக எடுத்துகிட்டு வந்து அது மேலே இருக்கக்கூடிய அந்த ரெசினை ஒரு நைஃப் வச்சு பிரித்து எடுப்பாங்க. நைஃப் வச்சு பிரித்து எடுக்குவாங்க. கரெக்டாக? இந்த ரெசினை ஸ்வாமிங் நடக்கிறதுக்கு முன்னாலே அந்த பிளான்ட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அது பேர் வந்து அரிலேக். இல்லை, ஆஃப்டர் ஸ்வாமிங் தான் அது வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அது வந்து பங்கி லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ரெசின் ஸ்கிராப் பண்ணுறாங்க. ரெசின் வந்து ஸ்வாமிங்க்கு முன்னாலே ஸ்கிராப் பண்ணிட்டாங்கன்னா அது அரி லேக். ஆஃப்டர் ஸ்வாமிங் பண்ணாங்கன்னா பங்கி லேக். அடுத்த பாயிண்ட் வந்து ஸ்டிக் லேக் அப்படின்னா டைரெக்டாக அந்த
ஹோஸ்ட் பிளான்ட் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் குசுமி இருக்குன்னா அந்த குசுமியை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அது பேர் ஸ்டிக் லேக். அந்த ஸ்டிக்கோடு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் ஸ்டிக் லேக். அதை எப்படி எழுதிக்கணுங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷு ஸ்டிக்கு அல்லது ஃப்ரெஷ்ஷு பிரான்ச்சஸ் which contains encrustation. இதிலிருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நைஃப் யூஸ் பண்ணி அந்த ரெசினை வந்து பிரித்து எடுப்பாங்க. ரெசின் வந்து செப்பரேட்டட். அவ்வளோதான், ஸ்டிக் லேக் முடிஞ்சது. ரெண்டாவது சீடு லேக். இப்போது ஸ்டிக் லேக்லேருந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த என்க்ரஸ்டேஷனை நைஃப் யூஸ் பண்ணி பிரிச்சுட்டாங்க. பிரித்த அந்த ரெசினை என்ன பண்ணுவாங்கன்னா கிரைண்டிங் அதை வாஷ் பண்ணிவிடுவாங்க. கிரைண்டிங் அண்ட் வாஷிங் இஸ் டன் இன் சீட் லேக். ஓகேவா, கிரைண்டிங் அண்ட் வாஷிங் இஸ் டன் இன் சீட் லேக். இந்த ஸ்டிக் லேக்குக்கு வேறு பேர் இருக்குது. ரா லேக் அல்லது க்ரூடு லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரா லேக் அல்லது க்ரூட் லேக்னு சொல்லுவாங்க. சீட் லேக்குக்கு இன்னொரு பேர் இருக்குது. பேர் வந்து சௌரி லேக். சீட் லேக்குக்கு இன்னொரு பேர் என்னது, சௌரி லேக். கிரைண்டிங் அண்ட் வாஷிங் இஸ் டன் இன் சீட் லேக். மூணாவதா ஷெல்லு லேக். மூணாவதா என்னது, ஷெல்லு லேக்கு. ஷெல்லு லேக்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெல்ட்டிங் பண்ணுவாங்க. கிரைண்ட் பண்ணிட்டோம், வாஷ் பண்ணிட்டோம். இந்த ஷெல்லு லேக்கில் மெல்ட்டிங் பண்ணுவாங்க. கிரைண்ட் பண்ணி வாஷ் பண்ணிட்டதுனால ஷெல்லு லேக்கில் மெல்ட்டிங் பண்ணுவாங்க. மெல்ட்டிங் பண்ண பின்னால் என்ன ஆகுனா எல்லோ கலரில் சின்ன சின்ன ஃப்ளேக்ஸாக உருவாகும். இப்போது ஆஃப்டர் கிரைண்டிங் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்ட்நட் கேக் இருக்குது இல்லையா, அது கிரைண்டிங் பண்ணிட்டு பின்னால் என்ன ஆகும், தட்டையாக உருவாகும் இல்லையா. அதே மாதிரி இந்த ஷெல் லேக்கை வந்து ஃப்ளேக்ஸாக மாற்றிடுவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃப்ளேக்ஸாக மாற்றிட்டு பின்னால் பட்டன் லேக். ஒரு ஜிங்க் ஷீட்டு இருக்கும். அந்த ஜிங்க் ஷீட்டு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா சின்ன ஓட்டையாக இருக்கும். அதனுடைய சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு டயாமீட்டர், 1/4 இன்ச்சு திக்னஸ். இந்த சைஸில் வட்டமாக என்ன பண்ணிவிடுவாங்க, மாற்றிடுவாங்க. உருக்குன அந்த ஷெல் லேக் இருக்குல்லையே, அதை தூக்கிட்டு வந்து இந்த ஜிங்க் ஷீட்டில் போட்டு என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அதை இந்த பட்டன் சைஸுக்கு மாற்றிடுவாங்க. 3 இன்ச்சு டயாமீட்டர், 1/4 இன்ச்சு. இது வந்து இன்ச்சு டு சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ண தெரியணும். 1 இன்ச்சுக்கு எத்தனை சென்டிமீட்டரு, 2.5 சென்டிமீட்டர். ஓகேவா. இதுக்கான வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே போட்டிருக்குறோம். அந்த எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் தேடி பாருங்கள், கிடைக்கும். ஓகேவா, நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் தேடினீங்கனாலே கிடைக்கும். எப்படி கன்வர்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம். சரியா, பட்டன் லேக் முடிஞ்சது. அடுத்தது கார்னெட் லேக்குன்னா இன்ஃபீரியர் லேக். இது ஒரு இன்ஃபீரியர் லேக். ஓகேவா. இன்ஃபீரியர் லேக் என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா டார்க் கலரில் இருக்கும். எப்பயுமே லைட் கலரில் இருக்கக்கூடிய ரெசினுக்கு தான் அதிக அளவில் ரேட்டு. ஸோ இது டார்க் கலரில் இருக்கிறதுனால மிக குறைவான அளவில் தான் அமௌண்ட்டு கிடைக்கும். ஃபைனலாக ப்ளீச்டு லேக். ஒரு லேக் இருக்குது. லேக்கை வந்து எடுத்துக்கிறோம். அந்த லேக்கை வந்து சோடியம் கார்பனேட்டு போட்டு டிசால்வ் பண்ணுவாங்க. டிசால்வ் பண்ணிவிட்டு சோடியம் ஹைப்போக்ளோரைடு வச்சு ப்ளீச்சிங் பண்ணுவாங்க. ஓகேவா, சோடியம் ஹைப்போக்ளோரைடு வச்சு ப்ளீச்சிங் பண்ணுவாங்க. H2SO4 யூஸ் பண்ணி ப்ரெசிபிடேட் பண்ணுவாங்க. ஸோ சோடியம் கார்பனேட்டை வச்சு டிசால்வ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ளீச்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரெசிபிடேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கெமிக்கல்ஸு அதுக்கு நாம் செய்யக்கூடிய ப்ராசஸ் என்ன, டிசால்விங், ப்ளீச்சிங், ப்ரெசிபிடேட். இதுக்கு பேர் தான் வந்து ப்ளீச்டு லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. லேக்கை வந்து ப்ளீச்சிங் பண்ணுறாங்க. இந்த ப்ளீச்டு லேக்கை 2-3 மாதத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடணும், யூஸ் பண்ணிடணும். மஸ்ட் பி யூஸ்டு. ஓகே, ப்ளீச்டு லேக். அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய
விஷயங்கள். ஸோ இன்னும் ஒரே ஒரு டெர்மினாலஜி, ப்ரூடு லேக்னா என்னென்னு படிச்சுக்கோங்க. ப்ரூட் லேக்னா ஒன்றும் கிடையாது. இப்போது ஒரு பிரான்ச்சஸை கட் பண்ணுறோம் இல்லையா, கட் பண்ணக்கூடிய பிரான்ச்சஸில் அந்த மதர் அல்லது ஃபீமேல் அலைவாக இருக்குது அப்படின்னா அது பேர் ப்ரூட் லேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரூட் லேக்கை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா வேறு ஒரு செடியில் கட்டி விட்ருவாங்க. அப்படி வேறு ஒரு செடியில் கட்டி விடும் பொழுது இதில் இருக்கக்கூடிய எக்ஸு என்ன ஆகும், ஸ்வாமிங் நடந்து அந்த செடி முழுக்க பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் ப்ரூட் லேக். எப்படி எழுதிக்கிறீங்க? த லேக் ஸ்டிக்ஸ் பியரிங் அலைவ் மதர் செல் விச் ப்ரொடியூஸ் லேக் லார்வே. த லேக் ஸ்டிக்ஸு பியரிங் அலைவ் மதர் செல் which produces லேக் லார்வே. இதுதான் வந்து ப்ரூட் லேக் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த லேக் கல்ச்சரில் இவ்வளோ தான். ஸோ வேணுன்றவங்க நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. ரிவிஷன் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக ரிவிஷன் பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். லெட்ஸ் மீட் இன் எட் அனதர் செஷன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நபார்ட் நாம்ஸ் வேணுன்றவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலில் சாம்பிள் காப்பி இருக்குது. எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்றதும் அந்த டெலிகிராம் சேனல்லே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்கி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. பாய்.